இமாம் சகோதரர் தாரிக் ஸைஃபுதீன் அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல் அல்லாஹுவின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நம்முடைய உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள், அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே நான் இங்கே வந்திருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையிலே நாமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மனிதர்களில் எல்லாம் ஒரு சிறப்புக்குரிய இடத்தை மனித சமூகத்தால் அடைய பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த ஏகத்துவ கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கலிமாவை மக்கள் மன்றத்திலே சமர்ப்பித்து அதற்கான பிரச்சார பணியை துவங்கினார்களோ, அன்றிலிருந்து அவர்களுடைய மரணம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்குரிய அழகான படிப்பினையாக, அழகிய முன்மாதிரியாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை நாம் பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த நாட்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லித்தந்த சில செய்திகள் அதிலே இருக்கின்றன. இந்த மனித சமூகம் தரிகட்டு போய்விடக்கூடாது. இந்த சமூகம், மனித சமூகம் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே அடிமைகளாக இருந்து விடக்கூடாது என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நாட்களிலே அவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள். அத்தகைய செய்திகளையும் அத்தகைய படிப்பினைகளையும் நாம் பார்ப்பதும் கற்பதும் தான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து அந்த ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் என்பது, மரணத்தினுடைய ரேகை என்பது, அவர்கள் என்றைக்கு மரணித்தார்களோ, ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12ஆம் நாளிலே மரணித்ததாக வரலாறுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்றைக்கு மரணித்தார்களோ அந்த நாளிலிருந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய மரணம் என்பது இந்த மனித சமூகத்திற்கு அறிகுறிகளாக சொல்லப்பட்டது. எப்படி அறிகுறிகளாக சொல்லப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டிலே ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மரணமாகிறார்கள். அதற்கு முந்தி ரபீஉல் அவ்வலுக்கு முந்தி சஃபர், சஃபருக்கு முந்தி முஹர்ரம், முஹர்ரத்துக்கு முந்தி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டினுடைய துல்ஹஜ், துல்கஅதா, ஷவ்வால், ரமதான், இப்படி 6 மாதங்களுக்கு முன்னால், அவர்களுடைய மரணத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் வந்த ரமதான் மாதத்திலேயே அவர்கள் மிக சீக்கிரமாக மரணிக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். எப்படி சொன்னான்? எப்படி அவர்கள் வாழ்க்கை அமைந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால், கடைசி 10 நாட்களிலே பள்ளிவாசலிலே இருப்பார்கள். இத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை அவர்கள் செய்வதற்காக வேண்டி 10 நாட்கள் இருப்பார்கள். அந்த ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இத்திகாஃப் இருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் அந்த இறுதி 10 நாட்கள்ல வானவர் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப வசனத்திலிருந்து அன்றைய தேதி வரையிலும் அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் சரிபார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக அந்த ஒரு பணி நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஆண்டு
2 முறை, அந்த ஆண்டு மட்டும் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். 2 முறை இந்த சரிபார்க்கக்கூடிய பணி நடந்தது என்பதையெல்லாம் வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. இப்படியாக 6 மாதங்களுக்கு முன்பாகவே பெருமானாருடைய மரணம் என்பது மனித சமூகத்திற்கு அது அடையாளம் காட்டப்பட்ட ஒன்றாக, அறிகுறிகளாக ஆனது. அதே போல அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜை பற்றி தான் வரலாறு ஹஜ்ஜத்துல் வதா என்பதாக சொல்லி தருகிறது. விடைபெறக்கூடிய ஹஜ் என்பதாக இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கு. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளாக இருக்கட்டும், மினாவுடைய நாளாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவாக இருக்கட்டும், இந்த 3 நாட்களிலும் மனித சமூகத்திற்கு சில செய்திகளை, உபதேசங்களை சொல்லுகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இறுதி பேருரை என்ற பெயரிலே நாம் தொங்கவிட்டுக் கொண்டு இருக்கிறோம். அந்த இறுதி பேருரையில பல வகையான செய்திகளை மனித சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டுக்கு பின் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று தான் மிக சீக்கிரத்திலேயே மரணமாக போகிறேன் என்பதை மனித சமுதாயத்திற்கு சூசகமாக சொல்லுகிறார்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால், உங்களுடைய ரப்பு உங்களிடத்திலே கேட்டால் என்ன சொல்வீர்கள் மக்களே என்பதாக கேட்கிறாங்க. மக்களே, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த பணியை நீங்கள் முழுமையாக செய்து விட்டீர்கள் என்று நாங்கள் கூறுவோம் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் நடுவிலே கைகளை வைத்து அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு, நீயே இதற்கு சாட்சியாக இரு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு நாள் பார்க்கிறோம், அலா ஹல் பல்லக்து அலா ஹல் பல்லக்து அலா ஹல் பல்லக்து என்பதாக மக்களை பார்த்து கேட்கிறான், மக்களே, அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் சொல்லுமாறு சொன்னானோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா, எதையெல்லாம் உங்களுக்கு கற்பித்து தருமாறு அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டேனா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார், பலா யார சொல்லலாம், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு என்று அவர்கள் தன்னுடைய மரணத்தை அந்த மக்களுக்கு சூசகமான செய்தியாக சொல்லித் தருகிறார்கள். நான் இன்னும் சில நாட்களிலே மரணமாக போகிறேன், இன்னும் சில வாரங்களிலே மரணமாக போகிறேன் என்பதை இந்த மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில என்ன பத்தி கேட்டா, ரப்பு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டேனா, முழுமையா சொல்லி முடிச்சிட்டேனா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நாளிலே தான் அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 3வது வசனத்தை இறக்குறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து லக்கும் நிஅமதி தீனா என்று சொல்லக்கூடிய அந்த இந்த நாளில், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க, மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு, மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது என்று எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கரை பார்த்து கேட்கிறாங்க, அபூபக்கரே, மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது, மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்று நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? கேட்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சொன்னாங்க, இல்லை தோழர்களே, மார்க்கம் நிறைவு பெற்று விட்டால் இந்த தூதருக்கு இங்க என்ன வேலை இருக்குது? மார்க்கத்தை நிறைவு செய்ய தான் அவர் வந்தார். மார்க்கம் நிறைவாகிவிட்டது என்று சொன்னால், மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தி விட்டது என்று சொன்னால், இந்த தூதர் இங்கே இனிமேல் இருக்க மாட்டார், அவர் மிக விரைவிலே மௌத்தாக போகிறார், அல்லாஹ்வின் தூதர் நம்மை விட்டு மிக சீக்கிரத்தில் செல்ல போகிறார்களே என்று நான் நினைத்துதான் அழுகின்றேன் தோழர்களே என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலாம் சொன்னா பதில் சொல்கிறார்கள். இப்படி பெருமானாருடைய மரணத்தின் ரேகை என்பது மனித சமுதாயத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்னால், 4 மாதங்களுக்கு முன்னாலேயே மனித சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட ஒன்றாக ஆனது. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டினுடைய சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அவர்கள் உஹது மலையடிவாரத்துக்கு செல்கிறார்கள். உஹது மலையடிவாரத்துக்கு எப்பொழுது சென்றார்கள்?
உஹது யுத்தத்திற்காக சென்றார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டினுடைய சஃபர் மாதத்தில் உஹது மலையடிவாரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட ஷுஹதாக்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு சொன்னா மிக சீக்கிரத்தில் நம்மை விட்டு செல்ல போகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் என்பது மனித சமுதாயத்திற்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டது. அவர்கள் மீண்டும் அங்கிருந்து உஹது மலையிலிருந்து திரும்பி வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்து மெம்பரில் ஏறுகிறார்கள். மெம்பரில் ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களே, நான் உங்களுக்கு முன்னால் செல்கிறேன், நான் உங்களுக்கு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று தெளிவாகவே சொல்லுகிறார்கள். மிக சீக்கிரத்தில் என்னுடைய மரணம் என்பது மிக சீக்கிரத்தில் வர இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது. அதே சஃபர் மாதத்தினுடைய 29ஆம் நாள் திங்கட்கிழமையிலே ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஜன்னத்துல் பக்கீக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு கலந்து செல்கிறார்கள். அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தலைவலி, மரணத்தினுடைய அந்த வேதனை என்பது சக்கராத் என்று நாம் சொல்லுவோமே, அந்த சக்கராத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மரணத்திற்கு 10-13 நாட்களுக்கு முன்னால் ஆரம்பமாகிறது. சஃபர் மாதத்தினுடைய 29ஆம் நாள் திங்கட்கிழமையில அந்த வேதனை என்பது அவர்களுக்கு வருகிறது, தலைவலி வருகிறது. தலைவலி வந்த உடனேயே மிக சீக்கிரத்தில் உடம்பெல்லாம் சூடாக மாறுகிறது. எந்த அளவுக்கு அந்த சூடு மாறுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையிலே தலைப்பா கட்டி இருப்பார்கள். பொதுவாக பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பெரிய அளவுக்கு தலப்பா கட்டியிருப்பார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். மற்ற வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்களை விட ராஜஸ்தான் மக்களை நீங்கள் பார்த்தா எல்லோரும் தலப்பா கட்டியிருப்பாங்க. அது என்ன சொன்னா பாலைவன மக்களுக்குரிய ஆடை கலாச்சாரம் அது. அந்த மாதிரி பாலைவனத்தில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலப்பா கட்டியிருப்பாங்க. அந்த தலப்பாவிற்கு மேல் அந்த சூடு தெரிகிறது. பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கத்தில் நடந்து போகின்ற சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த சூடு உணர்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன சூடு என்பதாக கேட்கிறாங்க. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியும் காய்ச்சலுமாக சஃபர் மாதத்துடைய கடைசி நாளிலே ஏற்படுகிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அன்றைக்கு ஏற்பட்ட அந்த வலி, அன்றைக்கு ஏற்பட்ட அந்த தலைவலி, அந்த காய்ச்சல், உடல் சூடு என்பது கடைசி வரையிலும் இறங்கவே இல்லை. அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. தங்களுடைய மரணத்திற்கு 6 நாட்களுக்கு முன்பாக, ஒரு நாள் புதன்கிழமை, அது 6 நாட்களுக்கு முன்பாக எல்லாம் நிரப்ப இத்தனை நாட்கள் உடம்பு சூடாக இருந்ததை விட அதிகமான சூடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்புல சூடு தெரிகிறது. ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த சூடு, அந்த மரண வேதனை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு தாக்கியது என்று சொன்னால், உடலெல்லாம் சூடாக இருக்கிறது, தலை வலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலேயே, அந்த நிலையிலேயே மயக்கமிட்டு கீழே விழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மயக்கமிட்டு கீழே விழுகிறார்கள். மக்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து தெளித்து தலையிலே ஊற்றியதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைக்கிறார்கள். மக்களே, உங்களிலே நான் யாரையாவது என்றைக்காவது அடித்திருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், என்னை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். மக்களே, என்றைக்காவது உங்களிலே நான் யாரையாவது அநியாயமாக பேசியிருந்தால், அநியாயமாக திட்டியிருந்தால் இதோ நான் நிற்கிறேன், என்னை நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏசிக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் யாரிடமாவது ஏதாவது காசுகளை நான் கடனாக வாங்கியிருந்தால் இன்றைக்கே பெற்றுக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை செய்கிறார்கள். எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது, நான் இன்னும் சில நாட்களில் உங்களை விட்டு பிரிய போகின்றேன் என்பதை மனித குலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் உங்களை அடித்திருந்தால் என்னை நீங்கள் அடித்து விடுங்கள், நான் உங்களை திட்டியிருந்தால் என்னை நீங்கள் திட்டி விடுங்கள், நான் உங்களிடத்தில் வாங்கியிருந்தால் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். முழு சமூகமும் மௌனமாக இருக்கிறது. ஒரே ஒரு மனிதர் மட்டும் வந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நாள் நீங்கள் என்னிடத்தில் 3 திரகம் வாங்கியிருந்தீர்கள், அதை நீங்கள் தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவினரான சகோதரர் முறையில் இருக்கக்கூடிய ஃபதுல் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ஃபதுலே, அவருக்குரிய அந்த 3 திரகத்தை நீ வந்து அவருக்கு கொடுத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்குரிய அந்த கடனை தீர்க்கிறார்கள்.
அந்த சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் மயக்கமிட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பிறகு வீட்டுக்கு செல்கிறார்கள். அடுத்த நாள் வியாழக்கிழமை இன்னும் கடுமையான நோய் ஏற்படுகிறது. அடிக்கடி மயக்கம் விடுகிறார்கள். மீண்டும் நினைவு வருகிறது, மீண்டும் மயக்கம் ஏற்படுகிறது, மீண்டும் நினைவு வருகிறது. இந்த நிலையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அந்த வியாழக்கிழமையினுடைய மக்ரிபு தொழுகை வரையிலும் அவர்களே இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யக்ரூ ஃபில் மக்ரிபி பில் முர்சலாத்தி உர்ஃபன் சும்ம மா சல்லனா பஅதஹா ஹத்தா கபிலஹுல்லாஹ் என்று புகாரியிலே ஒரு செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய மக்ரிபு தொழுகையிலே வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்று சொல்லக்கூடிய சூராவை ஓதி எங்களுக்கு தொழுகை வைத்தார்கள். சும்ம மா சல்லனா பஅதஹா ஹத்தா கபிலஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கைப்பற்றும் வரையிலும் அதற்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தவே இல்லை, இமாமாக நின்று தொழுகை நடத்தவே இல்லை என்பதாக புகாரியில ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்ரிபு தொழுகை தொழுகை வைக்கிறார்கள். தொழுகை வைத்து முடித்த உடனேயே மயக்கமிட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் அவர்களுக்கு மயக்கம் தெளிகிறது. பக்கத்திலே இருந்த அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் மீண்டும் மயக்கம் ஏற்படுகிறது. இஷாவுடைய தொழுகை வைக்கணுமே, முடியல. எழுகிறார்கள். எழுந்து தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறார்கள், என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள், என்னுடைய தலையில் இருந்து உடம்பெல்லாம் தண்ணீரை ஊற்றுங்கள், என்னுடைய மயக்கம் தெளிந்து நான் நல்ல ஒரு சுய நினைவுக்கு வந்து மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும், தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னதை போலவே மக்கள் எல்லாம் தலையில் இருந்து உடம்பெல்லாம் தண்ணீரை ஊற்றுகிறார்கள். தண்ணீரை ஊற்றியதற்கு பிறகு கொஞ்ச நாள் ஃப்ரெஷ் ஆனதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு எழுகிறார்கள். எழுந்தவுடன் கீழே விழுந்து விடுகிறார், மயக்கமிட்டு கீழே விழுகிறார்கள். இப்படியாக 3 முறை நிகழ்கிறது. நடுச்சாமம் 12-1 மணியை போல கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஆயிஷாவிடத்தில் கேட்கிறாங்க, ஆயிஷாவே மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா ஆயிஷாவே? மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா ஆயிஷா? இஷாவுடைய தொழுகை தொழுது விட்டார்களா ஆயிஷாவே? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வந்து இமாமாக தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐஷாவே முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், உன்னுடைய தந்தை அபூபக்கரை அனுப்பு, அவர் இமாமாக நிற்க சொல்லி மக்களை எல்லாம் தொழுகை நடத்த சொல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய கோர பிடியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய உச்ச கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் கூட சமூகம் அல்லாஹ்வை வணங்கியதா? சமூகம் கற்களையும் மண்ணையும் கல்லையும் கட்டையையும் அட்டையையும் மரத்தையும் ஈட்டியையும் வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே இறைவன் அல்லாஹ் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஒன்றுதான் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய இந்த சத்திய முழக்கத்தை ஏற்ற வந்தார்களே, அந்த மக்கள் தொழாமல் இருப்பதா? கூடாது. அபூபக்கரை அனுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேதனையையும் பொருட்படுத்தாமல் அந்த மரண வேதனைக்கும் மேலாக சமூகத்தை பார்க்கறாங்க. சமூகம் அல்லாஹ்வை வணங்கணும் என்று பார்க்கறாங்க. சமூகம் தௌஹீதின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று பார்த்தார்கள். மரணத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேதனையை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் சமூகம் படைத்த இறைவனை வணங்கியதா என்று பார்த்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி இறை தூதரின் இறுதி நாட்கள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய படிப்பனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன அருமை சகோதர சகோதரிகளே, நீ பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ வாழ்ந்தார்கள், ஏதோ மரணித்தார்கள் என்பதல்ல. அவர்களுடைய மரண நேரத்தில் கூட இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனை எப்படி இருந்தது? இந்த சமூகம் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே நேரடி தொடர்போடு இருந்து கொண்டிருக்க வேண்டும், அந்த சார்ஜோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் கேட்டாங்க, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா ஆயிஷாவே? மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை. அப்ப அபூபக்கர் அனுப்பு, அபூபக்கர் இமாமாக்கு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் இஷா தொழுகிறார்கள்.
இஷா தொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் அன்றைய நாட்கள் தொழுகையெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் தொழுது முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சில உபதேசங்களை செய்கிறார்கள். இஹ்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு தீபகற்பத்திலிருந்து இணை வைக்கக்கூடியவர்களை வெளியேற்றுங்கள். இஸ்லாமிய பேரரசினுடைய ஒரு மாபெரும் கொள்கையை அந்த நேரத்தில் கடைசி வசியத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள். ஒரு இஸ்லாமிய பேரரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதிலும் குறிப்பாக அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய பேரரசினுடைய ஆட்சி கொள்கை, அதிகார கொள்கை அது. அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வேறு யாரையும் வணங்கக்கூடியவர்கள் இந்த ஜஸீரத்துல் அரபுல, இந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் ஒன்று அல்லாஹ்வை வணங்கணும், இல்லையா இந்த அரபு தீபகற்பத்தோடு வெளியே போகணும் என்பதாக ஒரு அரசியல் கொள்கையை அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்திவிட்டு சொல்கிறார்கள். வ அஜீசு வ அஜீசுல் உஃப்தி பி நஹவி மா குந்த அஜீசுகும், வெளிநாடுகளிலிருந்து பிற நாடுகளிலிருந்து பிற சமூகங்களுடைய பிரதிநிதிகளாக என்னிடத்தில் வந்தவர்களுக்கு நான் எப்படி அன்பளிப்பு பொருள்களையும் பரிசு பொருள்களையும் கொடுப்பேனோ அதை போல எனக்கு பிறகு நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்பதாக தன்னுடைய சஹாபத்துக்கு, தன்னுடைய நபி தோழர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி அறிவுரை வழங்குகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பிற சமூகங்களுடைய தூதுவர்களாக, பிற சமூகங்களுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குங்கள், அவர்களுக்கு பரிசுகளை வழங்குங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றைய தினம் இஷாவுக்கு பிறகு அவர்கள் அன்றைய தினம் அந்த வியாழக்கிழமையுடைய இஷாவிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை ஃபஜ்ர் வரையிலும் இருக்கக்கூடிய 17 வக்த தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். இப்படியாக அந்த நாள் கழிகிறது. வியாழக்கிழமையோட அந்த நாள் கழிகிறது. வெள்ளிக்கிழமை சற்று அவர்கள் வெள்ளிக்கிழமை அப்படித்தான் இருக்கிறது. சனிக்கிழமை இத்தனை நாளும் இருந்த வேதனை முற்றிலுமாக குறைகிறது. இத்தனை நாளும் அவர்கள் அனுபவித்து வந்த வேதனை, கஷ்டங்கள் எல்லாம் அந்த சனிக்கிழமை குறைகிறது. குறைந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களுடைய உதவியோடு மஸ்ஜித் நபவிக்குள்ளே தங்களுடைய கால்கள் தரையிலே இழுபட பள்ளிவாசலுக்கு வராங்க. எதுக்கு? தொழுகையிலே ஜமாத்தோடு கலந்து கொள்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தூதருடைய இறுதி நாட்களை பார்க்கின்றோமே, இந்த படிப்பினை இறுதி நாட்களில் கூட கால்களை ஊன்றி சுயமாக நடக்க முடியாத அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை வணங்குவதற்காக 2 பேருடைய உதவியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த அடிமைகளை எல்லாம் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். தங்களிடத்தில் எஞ்சியிருந்த 7 திருகம், அந்த 7 திருகத்தையும் தர்மம் செய்கிறார்கள். தான் வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் இஸ்லாமிய அரசிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் அவ்வப்போது மயக்கம் ஏற்படுகிறது, மீண்டும் மயக்கம் தெரிகிறது, மீண்டும் மயக்கம் ஏற்படுகிறது, மீண்டும் மயக்கம் தெரிகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கு மருந்தை தயார் செய்து மருந்தை வாய் வழியில் ஊற்றுகிறார்கள். மருந்து வேண்டாம் என்பதாக மருந்தை தட்டி விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் தன்னுடைய மகளான ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க. ஃபாத்திமாவை அழைச்சு ஏதோ காதில் ரகசியம் சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். ஃபாத்திமாவிடத்தில் ஏதோ ரகசியம் சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறாங்க. உன்னை மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஃபாத்திமாவே என்ன நடந்தது? ஏதோ உங்க வாப்பா ஏதோ சொன்னாங்க, முதல்ல நீ அழுதாய், பிறகு ஏதோ உங்க வாப்பா சொன்னாங்க சிரித்தா, என்னது? இல்லை, மிக சமீபத்தில், மிக சீக்கிரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு மறைய போகின்றேன், மரணத்தை தழுவ போகின்றேன் என்று என் தந்தை என்னிடத்தில் சொன்னார்கள். அதை கேட்டு தாங்க முடியாம அழுது விட்டேன். ஃபாத்திமா சொன்னாங்க. மீண்டும் என்னுடைய அழுகைக்கு பிறகு மீண்டும் என் தந்தை அழைத்தார்கள். ஃபாத்திமாவே, நான் மரணித்ததற்கு பிறகு எனது குடும்பத்திலிருந்து முதலாக என்னை சந்திப்பது நீதான் என்று சொன்னார்கள். அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டு சிரித்தேன் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அழுகைக்கும் சிரிப்புக்குமான பதிலை சொல்கிறார்கள். அந்த இரவு அப்படி கழிகிறது. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் பார்க்குறாங்க, எழுந்திருக்க முடியல. ஃபஜ்ர் தொழுகைய மக்கள் எல்லாம் ஜமாத்தோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையை ஏற்று மக்கள் எல்லாம் ஜமாத்தா தொழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே படுத்த நிலையிலே தொழுகிறார்கள். மீண்டும் மயக்கம் வருது, மீண்டும் மயக்கம் தெளிகிறது, மீண்டும் மயக்கம் வருகிறது, மீண்டும் மயக்கம் தெளிகிறது.
இப்படியாக அவர்களுடைய அந்த நாள் அந்த காலையிலே இப்படி கழிக்கிறது. மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அன்றைக்கு தான் மௌத்தா போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேதனை தாங்க முடியவில்லை, சக்கராத்தினுடைய வேதனை தாங்க முடியவில்லை. தாங்க முடியாமல் இருப்பதை பார்த்து 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 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். வக்கர் பாபா, என் தந்தைக்கு வந்த வேதனையே, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே, என் தந்தைக்கு வந்த சக்கராத்து வேதனையே என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வேதனைக்கு மத்தியில் சொல்கிறார், லைஸ அலா அபீக கர்பன் பஅதல்-யௌம். ஃபாத்திமாவே, இந்த நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு வேதனையே கிடையாது. இந்த நாள் இன்றைக்கு தான் நான் மரணிக்க போகிறேன். இன்றைக்கு தான் இந்த வேதனை, மௌத்துக்கு பிறகு எனக்கு வேதனை கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நாளுக்கு பிறகு உன் தந்தைக்கு எந்த விதமான வேதனையும் கிடையாது என்று சொல்லிவிடு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்கிறார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு வேதனைகள் இருக்கின்றன, நிச்சயமாக மரணத்திற்கு வேதனைகள் இருக்கின்றன, சக்கராத் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள். பிறகு பெருமானார் அன்றைய தின காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வளவு வேதனைக்கு மத்தியிலும் தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்கள். இறைவா, என்னை உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்ப்பாயாக இறைவா, உயர்வான உன்னுடைய தோழர்களோடு என்னையும் சேர்ப்பாயாக இறைவா. அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீக். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஃபிர், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாய் இறைவா. ரெண்டு கரங்களை வைத்தார்கள். யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி என் மீது இரக்கம் காட்டுவாயாக, என் மீது கருணை புரிவாயாக, வல்ஹிக்னி பிர்ரஃபீக் உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்ப்பாயாக இறைவா. இறுதி இறை தூதருடைய இறுதி நாட்களை பார்க்கின்ற நாம் அதில் படிப்பனைகளை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாவம் என்ற அந்த நிழல் கூட இல்லாத, பாவத்தினுடைய ஒரு புள்ளி கூட இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹும்ம அஃபிர், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தூங்கி முழித்ததிலிருந்து மறுமுறை தூங்கச் செல்வது வரையிலும் பாவத்திலேயே முழுகிக் கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேடுவது? மரணிக்கக்கூடிய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இனிப்பார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரர்கள், நம்முடைய மௌத்து நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் எனக்கோ உங்களுக்கோ யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கிறதா? இல்லை, கிடையாது, கேரண்டி இல்லை. எப்ப மௌத்தா போகும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அப்ப இருக்கின்ற நாட்களிலே, இருக்கின்ற நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்புக்கு அடிப்படை அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்களுடைய வாய் மூடுகிறது, ரெண்டு கரமும் கீழே விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சகாப்தம், மா மனிதர் வரலாறுகளிலே அவர்கள் தனி வரலாறு, அவர்கள் வரலாற்றிலே பதியப்பட்டவர் அல்ல, அவரே ஒரு வரலாறு. பெருமானார் அந்த வரலாற்று நாயகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்தார்கள், மூத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அவர்களின் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாபதா அஜாப ரப்பதா யாபதா மன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி மாவா யாபதா இலா ஜிப்ரீல நன்னா. எருமை தந்தையே, ரப்புடைய இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட என்ன எருமை தந்தையே, இறைவன் உங்களை அழைத்தான், அவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே தந்தையே, அவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே தந்தையே. யபதா மன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி மாவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தமானவராக ஆகிவிட்டீர்களே தந்தையே. யபதா இலா ஜிப்ரீல வானவர் தலைவரான ஜிப்ரீலுக்கு உங்களுடைய மரணத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டுமே தந்தையே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொல்லி அவர்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாப் தான், அந்த மாமனிதர், அந்த வரலாற்று நாயகனுடைய இறுதி நாட்களிலே நடந்த அந்த சம்பவம் அது. கேட்கும் பொழுதும் பேசும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நம்மையும் அறியாமல் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத வகையிலே கண்களிலே கண்ணீரை வரைவழிக்கின்ற அந்த மாமனிதருடைய வரலாறு, அந்த இறுதி வரலாறு நமக்கு தருகின்ற படிப்பினை என்ன? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற இந்த உயரிய தத்துவத்தை, உயரிய வழிகாட்டுதலை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், ஆக இன்னருமே சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக என்றே இந்த சமூகம் தேர்வு செய்த இந்த மாதம் இருக்கிறதா இல்லையா? இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம் இது. அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள், இந்த மாதத்தில் தான் இறந்தார்கள். எனவே 12 நாட்களுக்கு நாங்கள் மௌலூது ஓதுவோம், 12 நாள் கடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் மீலாது விழா கொண்டாடுவோம் என்பதாகவெல்லாம் இந்த சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத, அவர்கள் சொல்லித்தராத, அவர்களுடைய உற்ற தோழர்கள் நடைமுறைப்படுத்தி தராத மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் எண்ணி பார்க்கணும், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய போதனைகளுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அணுவணுவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் சில சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு நிகழ்ச்சி உறவுக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி. எனக்கு முன்னே ஒரு சகோதரர் பேசினார், மரணத்திற்கு பின்னால் என்னென்ன நடக்கப் போகிறது, அதற்கான தயாரிப்புகள் என்ன என்பதை பற்றி பேசினார். ஏதோ நான் உங்களுக்கு முன்னால் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொன்னேன். எனக்கு பிறகு ஒரு சகோதரர் பேச போகிறார். இதில் என்ன சொன்னோம், இதில் என்ன சொன்னோம், இதில் பேச நாங்கள் 2 பேராக இருக்கட்டும், எனக்கு பிறகு பேச போகிறவராக இருக்கட்டும், வாங்க சினிமா பார்க்க போவோம் என்று சொன்னோமா, இல்லை வாங்க டான்ஸ் ஆடுவோம் என்று சொன்னோமா, இல்லை வாங்க வட்டி வாங்குவோம் என்று சொன்னோமா? என்ன சொன்னோம் சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம், என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொன்னோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை சொல்வதற்காக, இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கூட தடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில், இந்த சமூகத்துடைய நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதனையோடு எண்ணி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி அந்த தைக்கா தெருவில், தைக்கா தெரு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விசாலமான ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல், எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் விசாலமான முறையில் கூடியிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அந்த இடத்தை தேர்வு செய்தோம். கிடையாது, அங்கே நடத்தக்கூடாது, இது எங்களுக்கு சொந்தமான இடம், எங்களுக்கு சொந்தமான இடம், அது நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று காவல் நிலையத்திற்கு கால்நடையாக சென்று கால்நடைகளைப் போலவே நடந்து கொண்டார்கள் சில மனித உருவத்தில் இருந்தவர்கள். நம்மளை காப்பாற்றணும். எவ்வளவு பெரிய துரோகம், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 650 ஆண்டுகள் ஆகிறது இந்த பள்ளிவாசலை கட்டி இந்த ஊர்ல முஸ்லிம்கள் வாழ ஆரம்பித்து. இந்த 650 ஆண்டுகள்ல இத்தனை ஆண்டுகளை விட்டுருங்க, இந்த 15-20 ஆண்டுகள்ல இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஜமாத்தார்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல முடியும்? பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் ஒரு மாதத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. சந்தா என்ற பெயரிலும், நில வாடகை என்ற பெயரிலும், அதே கடை வாடகை என்ற பெயரிலும், திருமண மௌத்து என்ற நேரங்களில் மகமை என்ற பெயரிலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது ஒரு மாதத்திற்கு. ஒரு ஆண்டுக்கு இல்லை, ஒரு மாதத்துடைய செலவு எவ்வளவு? ஒரு 15,000 ரூபாய். ஒரு இமாமு, 2 மோதினாரு, ஒரு வசூல் பண்றவர், கரண்ட் பில்லு எல்லாம் சேர்த்தா 15,000. மீதி 85,000 எங்க என்ன செஞ்சீங்க? மீதி 85,000 வைத்து, மீதி 85,000 விட்டு இந்த 20 ஆண்டுகள் நீங்க கணக்கு காட்ட வேணாம், இந்த 15 ஆண்டுகளை கணக்கு காட்ட வேணாம், 10 ஆண்டுகளை விட்டுருங்க, 5 ஆண்டுகளை விட்டுருங்க. இந்த கடந்த இந்த 2009 இருக்க 2009 ஜனவரியிலிருந்து அந்த டிசம்பர் வரையிலும் இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல வந்த 8,50,000 நீங்க என்ன செஞ்சீங்க? 8,50,000 ரூபாய என்ன செஞ்சீங்க?
சிக்கன் குனியாவும் வைரஸ் காய்ச்சலும் வந்து அதற்காக மருத்துவம் செய்ய முடியாம ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரிகளும் குறைஞ்சது 2000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை செலவழித்தவர்கள் உண்டு நம்முடைய ஊர்ல. பணம் கிடைக்காம வட்டிக்காரன் வீட்டுக்கு போய் வட்டிக்கு கடனை வாங்கி வட்டிக்கு கட்ட முடியாம வட்டிக்காரன் வீட்டு வாசல்ல வந்து மானம் போற மாதிரி கிழிக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில இந்த சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமூகத்துக்கு நீங்க அஞ்ச பார்த்தா வந்து உதவி செய்ய இனாமா கொடுக்க வேணாம், ஒரு 1000 கடனா கொடுங்களேன், வட்டி இல்லாம கடனா கொடுங்களேன் பார்ப்போம். செஞ்சீங்களா? நாங்கள் பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. பள்ளிவாசலுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது, வாடகை கிடையாது, மகம கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஆயிரமாக வட்டி இல்லாத கடன் உதவி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதோ நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் சொல்றோமே, எங்களுடைய சொந்த காசிலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 10 பேர் 15 பேர் 20 பேர் உட்பட்டு இந்த இத்தனை பேரும் சொந்த இன்னும் சொல்ல போனா நான் பெருமைக்காக சொல்லவில்லை, சில விஷயங்களை உடைச்சு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உட்பட இந்த நிகழ்ச்சிக்காக நன்கொடை கொடுத்திருக்கிறேன். நன்கொடைக்கு அப்பாற்பட்டு என் சொந்த காசை வேறு வகையில் செலவு செய்திருக்கிறேன். இதற்குரிய கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இப்படி இல்ல மிக 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 குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய நான் கூட இதற்காக கொடுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சகோதரிகளும் இதற்காக வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த வாடகை வருமானம் கிடையாது, நில வருமானம் கிடையாது. நாங்கள் கூட வட்டி இல்லாத கடனை கொடுத்திருக்கோம். எத்தனை குமர்களை, தேங்கி கிடந்த குமர்களை வரதட்சணை கொடுக்க முடியாம, சீர்சேதனம் கொடுக்க முடியாம யாராவது ராமசாமி மகன் வரமாட்டானா, முனிசாமி வரமாட்டா, ஓடி போயிடுவோமா என்று இன்ற நிலையில் இந்த சமூகம் எல்லா ஊர்களையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலையை பாதியை தடுத்திருக்கும் இந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய பெரிய உதவியால. வரதட்சணை இல்லாம, சீர்சேதனை இல்லாம நிறைய குமர்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவியோடு. எத்தனை பெண்களை ஆலிமாக்களாக ஆக்கி இருக்கிறோம். எத்தனை பேரை நியூ காலேஜிலும் அதே மாதிரி ஜமால் முஹம்மது காலேஜிலும் படிப்பதற்கான உதவிகளை எங்களால் முடிந்த வாய்மொழி உதவி, உடல் உழைப்பு, காசு, பணத்தை கொடுத்து படிக்க வச்சிருக்கிறோம். செய்த உதவிகளை சொல்லி காட்ட முடியுமா? நீங்க தடுக்கிறீங்க எங்களை. எல்லா மக்களையும் நான் சொல்லல, எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சுயநலவாதிகள் இந்த ஜமாத்தையும் பள்ளி வாசலையும் வைத்து சுரண்டி 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 கொளுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில சுயநலவாதிகள் இதை தடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தடுத்தாங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தடுத்தாங்க, மீட்டிங் போடக்கூடாது என்று தடுத்தார்கள். காலம் மாறி போச்சு, எவ்வளவு மாற்றங்கள் உலகம் பார்த்துட்டு இருக்கு, இப்பவும் தடுக்கிறோமே என்ற கொஞ்சம் கூட வெட்க உணர்வு இல்லாமல் இந்த கூட்டத்தை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதை இந்த சமூகம் அடையாளம் கண்டு கொள்ளட்டும். இதற்கு மேல நாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது எந்த அளவுக்கு பாருங்க. இந்த பாருங்க, நம்ம இந்த பயான் நடத்தணும், 2 பள்ளிவாசல பாங்க சத்தம் கேட்டுச்சு, பயானை நிப்பாட்டணுமா இல்லையா? அந்த பள்ளியாசம் எங்க இருக்கு, இந்த பள்ளியாசம் எங்க இருக்கு, எல்லாம் தூரமா இருக்கு. நடுவாக நம்ம இருந்து பயான் நடத்துறோம். பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து ஒலிக்கப்படுகிற அந்த ஓசைக்கு மதிப்பளித்து பயானை நிப்பாட்டுறோம். பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளேயே பள்ளிக்கூடம், ஊரினுடைய காதுகள் கிழிகின்ற வகையில் பாட்டும் டான்ஸும் எப்ப பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் மழலையர் துவக்கப்பள்ளி, அதுக்கு பேர். இது தேவையா? இந்த கேடு தேவையா? பாங்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பிள்ளைய பாங்க விட்டுருங்கப்பா, இந்த பிள்ளை நாங்க நஜாத்துக்காரன், நாங்க விட்டுருங்க. உங்க பள்ளிவாச வளாகத்திலேயே பள்ளிக்கூடம் நடக்குது, விழா நடக்குது. விழா என்ற பெயரில் நரகத்துக்கு செல்லுகின்ற காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆடல் பாடல் கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. பாங்குக்கு மதிப்படுத்தீர்களா? இகாமத்துக்கு மதிப்படுத்தீர்களா? தொழுகைக்கு மதிப்படுத்தீர்களா? இந்த மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும். இனிமேல் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், விடாதீர்கள் அவர்களை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தினுடைய வளாகத்தில் பாங்கு சொல்வதற்கு எதிராக பாங்கு சொல்வதை கூட கேட்க விடாமல், தொழுகை கூட கேட்க விடாமல் நீ ஆடல் பாடல் நடத்துகிறாயா? உடமாட்டம் என்று நீங்கள் புதித்திலுங்கள். அல்லாஹ் இருக்கிறான்.
இன்னருமே சகோதர சகோதரிகளே, ஒரு அரசியல் கட்சிக்காரன் அதிமுக, திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் ரயில்வே மைதானம் எங்க இருக்கு, பள்ளியாசங்க இருக்கு, ரயில்வே மைதானத்தை மீட்டிங் போடுறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டார் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் சத்தம் கேட்டால் அப்படி நிப்பாட்டிடும். நாங்களே நிப்பாட்டம் என்று இல்லை. அரசியலுக்கு அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் பேச்சை நிப்பாட்டுறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளேயே பாங்கு சத்தம் கேட்கிறது, தொழுகை சத்தம் கேட்கிறது, பாடலை போட்டு ஒலிக்கிறீர்கள். இதையெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் இங்க ஒருவேளை இதை பற்றிலாம் நாங்கள் பேசுகிறோம் என்று நினைச்சு நீங்க வந்து தடுத்தீங்களோ என்று நாங்கள் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டோம். நிச்சயமா இதை பேசுற ஐடியாவே எங்களுக்கு அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், இதெல்லாம் பேச இந்த சம்பவம் மறந்தே போச்சு. எங்களுக்கு இந்த சம்பவத்தை பேசக்கூடிய அந்த ஐடியாவே எங்களுக்கு இல்லை. உருவாக்கி விட்டு விட்டீர்கள். எச்சரிக்கை செய்கிறோம், அல்லாஹ்வை முன்னேறி நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். இது பொதுவாக ஒரு சில சுயநலவாதிகளை பற்றியதுதான். பொதுவாகத்தான் சொன்னோம். இனி தனி நபர்களை பற்றிய விமர்சனங்கள், ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி இந்த சமுதாயத்திற்கு துரோகம் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல அத்தனை பேருடைய ரெக்கார்டும் கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவியோட எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் எந்த ஆண்டுல என்ன செஞ்சீங்க, யார் யார் மோட்டார் திருடினது, யார் யார் என்ன செஞ்சது, கதை இருக்கு, பட்டியல் இருக்கு. அவ்வளவும் பட்டியல் போட்டு நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர், ஆக ஏதோ சில விஷயங்களை அதாவது என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல தடுக்கிறாங்களே, வேறு யாராவது ஒரு கூட்டம் ஒரு வந்து இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ இந்து மக்கள் கட்சியோ ஒரு பாரதிய ஜனதா தடுத்தா கூட சரி, அதுக்கு வந்து அவர்களுடைய கொள்கையில் நாம் போயிருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு பொதுவானது தானே, எங்களுக்கும் பொதுவானது தானே. இதை வந்திருக்கக்கூடிய மக்கள் யார்? இந்த பக்கம் இருக்க மக்கள் யார்? எல்லாரும் எங்க ஜமாத்தை சேர்ந்தவங்களா? இதில் இருக்கின்ற 1/3 பங்கினர் தான் எங்க ஜமாத்தை சேர்ந்தவங்க. மற்றவர்கள் எல்லாம் உங்களுடைய ஜமாத்தை சேர்ந்த மக்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றாங்க, போய் கேட்போம் என்ற கொள்கை தாகத்தில் வந்திருக்கிறார்கள். நீங்க சொல்லாதனால, நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சா அதுல வருவாங்க. நீங்க செய்யாத நாங்க செய்யறதுனால மக்கள் கூட்டம் கூட்டமா வந்திருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இதையாவது நீங்க செய்யுங்க. இதையாவது மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஏதோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு ஏதோ மாசத்துக்கு 2000 3000 இந்த மாதிரி மைக் செட்டுக்கு வந்து 1000 ரூபா 1500 ரூபா வரும், வால் போஸ்டுக்கு ஒரு 1000 ரூபா வரும், 2500 3000 இருந்தால் போது நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிடலாம். 85,000 மிச்சப்படுது, 85,000 மாசம் மிச்சப்படுத்துது. செய்யுங்க. இதற்கு நீ சகோதர சகோதரிகளை வேறு ஏதாவது தவறான கூடுதலான யாருடைய மனதையும் பின்பற்றுகின்ற வார்த்தைகள் நான் பேசியிருந்தால் இந்த சபையிலேயே நான் அல்லாஹுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஆத்திரம் தாங்க முடியல, இந்த மார்க்கத்தை சொல்ல முடியலையே, இந்த மார்க்கத்தை சொல்ல தடுக்கிறாங்களே என்ற ஆதங்கத்தின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக தான் நான் வந்து சில விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. இல்லைண்டா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யாரும் வந்து ஆத்திரப்படாதீர்கள். ஆத்திரப்படும்படி மனம் புண்படும்படி பேசியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட அவனே போதுமானவன். வாஹித் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.